முக்கிய செய்தி உலகமே உற்று நோக்கும் இலங்கை அதிபர் தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் விருப்ப வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட அனைவருமே 50%க்கும் குறைவான வாக்குகளை பெற்றிருப்பதால் அடுத்த இரண்டாவது வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்திருக்கிறது. அனுரகுமார மற்றும் சஜித் பிரேமதாசா இடையே கடும் இழுபறி ஏற்பட்டதால் விருப்ப வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் போட்டியிட்டவர்கள் வேட்பாளர்கள் எவருக்கும் 50%க்கும் மேல் வாக்குகள் கிடைக்காததால் விருப்ப வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருப்ப வாக்கு எண்ணிக்கையில் சஜித்தை விட 10% கூடுதல் வாக்குகள் பெற்று அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகிப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. இரண்டாம் கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதில் இலங்கை தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக வாக்காளர்கள் தங்களின் இரண்டாவது விருப்பமாக தேர்வு செய்த வாக்குகள் எண்ணப்படுகின்றன. தேசிய மக்கள் சக்தி கட்சியின் அனுரகுமார 42.07% வாக்குகளும், எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 32.85% வாக்குகளும் பெற்றிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் அனுரகுமார முன்னிலை வகித்து வருகிறார். உலகமே உற்று நோக்கும் இந்த இலங்கை அதிபர் தேர்தலில் எந்த வேட்பாளருக்குமே 50%க்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்காத நிலையில் விருப்ப வாக்கு எண்ணிக்கையானது இரண்டாம் கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தொடர்ந்து முன்னிலையில் அனுரகுமார முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுரகுமார சஜித் பிரேமதாச இடையே கடும் இழுபறி ஏற்பட்டதால் விருப்ப வாக்கு எண்ணிக்கையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருப்ப வாக்கு எண்ணிக்கையில் சஜித்தை விட 10% கூடுதல் வாக்குகள் பெற்று அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகித்து வரக்கூடிய சூழ்நிலையில் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கையிலும் அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகித்து வருகிறார் என்னும் தகவல் வெளியாக இருக்கின்றது. இவர்கள் இருவர்களுக்கும் இடையே சஜித் மற்றும் அனுரகுமார திசநாயக்க இடையே 10% வாக்குகள் வித்தியாசம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.